இன்னைக்கு நம்ம எக்ஸசைஸ் 4.4 பார்க்க போறோம். ஸோ எக்ஸசைஸ் 4.4 போறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோடக்ஷன் இருக்கு, அதை ஜஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 4.4 போகலாம். ஸோ நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் தான் இப்போ 4.4 பார்க்க போறோம். ஸோ நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் டின்றது வந்து டிஸ்கிரிமினன்ட் டி ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. இந்த டியோட வேல்யூ எப்படி வேரி ஆகுதோ அதை பொறுத்து தான் 3 கேஸ் வந்து வரும். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா டி ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac கிரேட்டர் தேன் 0. ஃபர்ஸ்ட் டியோட வேல்யூ வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது கிரேட்டர் தேன் 0 அப்படின்னு வந்தது அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு பாசிபிலிட்டி வரும். மைனஸ் பி பிளஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a அண்ட் மைனஸ் பி மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. கேஸ் 2 d ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் d ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac கிரேட்டர் தேன் 0. Next d equal to b square minus 4ac equal to 0. Equal to 0 வரும்போது then equation have two equal roots. ரெண்டு equal roots வரும். ஒன்னு minus b by 2a, minus b by 2a. இல்லாட்டி b by 2a, b by 2a. ஒன்னு நெகட்டிவ் வரலாம், இல்லாட்டி பாசிட்டிவ் வரலாம். தேர்ட் கேஸ் வந்து if d equal to b square minus 4ac less than 0 இருக்கும்போது ஈக்குவேஷன் வந்து என்னது, எந்த ரியல் ரூட்ஸும் வராது. ஸோ ஜஸ்ட் அதோட நீங்க ஸ்டாப் பண்ணிடலாம். ஒன்னு கிரேட்டர் தென் 0வோ இதை ஈக்குவல் டு 0 வரும்போது மட்டும்தான் நீங்க சம்ம வந்து ப்ரொசீட் பண்ணும். லெஸ் தென் 0 வரும்போது நோ ரியல் ரூட்ஸ் ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ இந்த 3 கண்டிஷன் முதல்ல தரவா இருந்துக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போட போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைண்ட் தி நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்த ஃபார்முலா தான் ஒன்னொன்னா கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் தி நேச்சர் ஆஃப் roots. Okay, so first question 2x square minus 3x plus 5 equal to 0. Okay, so இப்போ இந்த a ஓட வேல்யூ நமக்கு என்னது 2, b ஓட வேல்யூ minus 3, c ஓட வேல்யூ உங்களுக்கு 5. Okay, so d ஓட ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும், b square minus 4ac. So b ஓட வேல்யூ minus 3 the whole square minus 4 into a ஓட வேல்யூ 2, c ஓட வேல்யூ 5. So minus 3 square 9, 4 2 are 8, 8 5 என்ன வருது உங்களுக்கு 40. Okay, so minus 40 plus 9, so என்ன வருது minus 31. So discriminant value என்ன வருது உங்களுக்கு minus 31. So discriminant value என்ன வருது less than 0 வருது. So discriminant value less than 0 அப்படின்னு வரும்போது கண்டிஷன் உங்களுக்கு என்ன வரும், the equation என்ன வந்துரும், therefore the equation has no real roots. So the equation has no real roots. நீங்க எதுவும் கண்டுபிடிக்க தேவையில்ல, இதோட அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகே, இன் கேஸ் ஈக்குவல் டு 0 கிரேட்டர் தென் 0 வரும்போது மட்டும் தான் கண்டுபிடிச்சிட்டு போகணும். less than 0 வந்துருச்சுன்னா the equation has no real roots. இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. ஓகே, so next செகண்ட் காம்போனன்ட் செகண்ட் கொஸ்டின் வந்து 3x ஸ்கொயர் மைனஸ் 4 ரூட் 3x பிளஸ் 4 ஈக்குவல் டு 0. ஸோ இதில் உங்களுக்கு a ஓட வேல்யூ 3, b ஓட வேல்யூ மைனஸ் 4 ரூட் 3, c ஓட வேல்யூ பிளஸ் 4. ஓகே, ஸோ d ஈக்குவல் டு b ஸ்கொயர் மைனஸ் 4ac, b ஓட வேல்யூ minus 4 root 3 the whole square minus 4 into a ஓட வேல்யூ 3 and c ஓட வேல்யூ என்ன உங்களுக்கு 4. so 4 root 3 whole square. so minus இருக்கு, ஸ்கொயர் பண்ணும்போது கண்டிப்பா பிளஸ் ஆயிடும். 4 square 16, root 3 square என்னது 3. so 16 into 3 minus 4 4 are 16, again 16 into 3 48. so 16 into 3 என்ன வருது உங்களுக்கு 48, இங்கே என்ன வருது 48. so discriminant value 0 வந்துச்சு. so discriminant value 0 அப்படின்னு வந்துருச்சுனாவே நம்ம கண்டிஷன் என்ன வந்துரும், the equation as, therefore the equation as first d equal to 0 வந்துருச்சு, the equation as என்ன வந்துரும் 2 same roots வந்துரும். d equal to 0, therefore the equation has 2 same roots. same roots na same real roots அப்படின்றதா same roots வந்து. இப்போ நீங்க இந்த x equal to ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. x equal to minus b plus or minus d ன்றது b square minus 4ac, அதுதான் நம்ம d ன்னு எடுத்துக்கோம். சோ இங்க இருந்து என்ன எடுத்துக்கோங்க, d ன்னு எடுத்துக்கோங்க.
divided by 2a. So x equal to minus b ஓட வேல்யூ மைனஸ் ஏற்கனவே மைனஸ் இருக்கு. ஸோ பிளஸ் 4√3 பிளஸ் ஆர் மைனஸ் இப்போ d ஓட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ரூட் ஆஃப் 0 0ஓட வேல்யூ தான் 0ன்னு வந்துடும். ஸோ 2a 2 into 3 6. ஓகே. ஸோ x equal to 4√3 பிளஸ் ஆர் மைனஸ் 0 தான் வரும். ஸோ 4√3 பிளஸ் 0 0. ஸோ 6. 2 2s are 4, 3 2s are 6. ஓகே. ஸோ இங்க ஒரு ரூட் 3 இருக்கு, இங்க ஒரு சாரி அப்ப நம்மளுக்கு வந்து இங்க இது கேன்சல் பண்ணும்போது ஒரு ரூட் 3 வரும். ஓகே. ஸோ x equal to உங்களுக்கு என்ன வருது 2/√3. அப்ப x ஓட வேல்யூ உங்களுக்கு 2/√3. ஸோ x equal to 2/√3 னா இதுல 2 சேம் ரூட்ஸ் வரும். அப்ப x equal to 2√3 னா நெக்ஸ்ட் வேல்யூ கண்டிப்பா உங்களுக்கு என்ன வரப்போகுது again x equal to 2/√3. ஸோ 2 சேம் ரூட்ஸ் ஒரு கண்டிஷன். ஸோ இங்கேயும் 2/√3 னா இங்கேயும் 2/√3 போடணும். நார்மல் d ஓட வேல்யூ கண்டுபிடிங்க, டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ. அந்த கண்டிஷன் உங்களுக்கு எது வருதுன்னு செக் பண்ணுங்க. இங்க ஈக்குவல் டு 0ன்னு வருது. ஈக்குவல் டு 0ன்னு வந்தா நம்ம ஏற்கனவே ஸ்டார்டிங்ல என்ன பார்த்தோம், தென் ஈக்குவேஷனை 2 ஈக்குவல் ரூட்ஸ்ன்றதுனால இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்றோம். குவாட்ராட்டிக் ஃபார்முலால -b + r root of b square minus 4ac by 2a. இந்த b square minus 4ac தான் நமக்கு d எடுத்துருக்கோம். ஸோ அது வந்து என்னது நமக்கு 0 divided by 2a 6 வருது. இதை கேன்சல் பண்ணா 2/√3. அது ஈக்குவல் ரூட்ஸா வரணும். ஸோ இது 2/√3னா உன்னோட என்னதான் கண்டிப்பா 2/√3. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ரோமன் தேர்ட் ரோமன் கொஸ்டின் வந்து 2x² minus 6x plus 3 equal to 0. Okay. இப்போ இந்த a ஓட வேல்யூ உங்களுக்கு என்னது 2, b ஓட வேல்யூ -6, c ஓட வேல்யூ +3. So d equal to என்ன உங்க ஃபார்முலா b² minus 4ac. So d equal to b² னா -6 the whole square minus 4 into a ஓட வேல்யூ 2, c ஓட வேல்யூ 3. So -6 square 36 minus 4 2 are 8, 8 3 are 24. So 36 minus 24. So d equal to உங்களுக்கு என்ன வந்துருச்சு 12. d equal to 12 அப்படின்னா greater than 0. Greater than 0 கண்டிஷன் உங்களுக்கு வந்துருச்சுனாவே என்னது இந்த ஈக்குவேஷனை 2 different roots. So therefore the equation has 2 different real roots. Okay, என்ன பார்த்தது ஈக்குவல் வந்தது, இப்ப டிஃபரண்ட் ரூட்ஸ் வரும். ஏன் கண்டிஷன் என்ன நமக்கு d ஓட வேல்யூ greater than 0. அப்ப x equal to -b + or minus root of d by 2a. இந்த d ன்றதுதான் b² - 4ac. x equal to -b. -b na b ஓட வேல்யூ -6, so +6 ஆயிடும். + or minus root of d ஓட வேல்யூ +12 divided by 2a. 2 into 2 4. Okay, so x equal to 6 plus root 12 by 4 for value, and x equal to 6 minus root 12 by 4. So இதெல்லாம் நமக்கு என்னது 2 different roots. ஓகே, கண்டிஷன்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் क्वेश्चन நான் பாக்கும்போது d equal to d வந்து less than 0 பார்த்தோம். செகண்ட் क्वेश्चन வந்து d equal to 0 பார்த்தோம். தேர்ட் क्वेश्चन வந்து d greater than 0. மூணு கேसेसக்கும் ஒரு கண்டிஷன் வரும். அது தேர்ட் கண்டிஷன். ஓகே, थैंक यू.